மலேசிய தேர்வு மன்றமான எம்பிஎம், எஸ்டிபிஎம் 2024 தேர்வு முடிவுகள் ஜூன் 24ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 670 மையங்களில் மொத்தம் 41,434 பேர் தேர்வு எழுதினர். இந்த செயல்முறையை மேற்பார்வையிட 22,852 தேர்வு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டனர். தேர்வு முடிவுகளை குறுஞ்செய்தி மற்றும் இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 எஸ்டிபிஎம் தேர்வு எழுதியவர்கள் அனைவருக்கும் எம்பிஎம் வாழ்த்துகளையும் தெரிவித்துள்ளது. மலேசியர்களின் ஆயுள் அதிகரித்து வரும் நிலையில் அவர்களின் வாழ்க்கை தரத்தையும் மரியாதையையும் உறுதி செய்யும் வகையில் பொது கொள்கைகளில் மாற்றம் தேவை என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். சராசரியாக மலேசியர் 76 வயது வரை வாழக்கூடியவராக இருக்கலாம். ஆனால் அதற்கு முன் 9 ஆண்டுகள் மோசமான உடல் நலத்துடன் செல்கின்றன என்று அவர் குறிப்பிட்டார். இது 67வது வயதுக்கு பின் உடல் நலம் வீழ்ச்சி பெறுகிறது என்பதை காட்டுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவே சுகாதாரம், பொது நல, கல்வி மற்றும் சமூக ஆதரவு அமைப்புகளில் அதிக முதலீடுகள் செய்ய வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். நோய்களை சிகிச்சை செய்யும் முறைமையை விடவும் வாழ்நாள் முழுவதும் நலத்தை ஊக்குவிக்கும் ஒரு புதிய முறையை நோக்கி பயணிக்க வேண்டிய நேரம் இது என்று அவர் கூறினார். ஐக்கிய நாடுகளின் உலக மக்கள் தொகை தரவுகளின்படி 1970களில் மலேசியாவில் 100 வயதை கடந்தவர்கள் 10 பேருக்கும் குறைவாக இருந்தனர். இன்று அந்த எண்ணிக்கை 1000-ஐ தாண்டி உள்ளது என்றும் இது தொடர்ந்து வளர்ச்சியடையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அன்வார் கூறினார். உயர்கல்வி நிறுவனங்களில் இடம்பெற தவறிய எஸ்பிஎம் மாணவர்களின் விண்ணப்பங்களை உயர்கல்வி அமைச்சு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாகிர் ஹமீடி வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் இன ரீதியிலான அணுகுமுறை மேற்கொள்ளப்படக்கூடாது என்றும் மாறாக திறமையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேர்வுகளில் சிறந்து விளங்கியது மட்டுமல்லாமல் அவர்களின் பெற்றோரின் நம்பிக்கையுமாக இது விளங்குவதால் தகுதியான மாணவர்களுக்கு உரிய இடம் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். மெட்ரிகுலேஷன் கல்லூரிகள், அறக்கட்டளை திட்டங்கள் அல்லது முதலாம் ஆண்டு பட்டப் படிப்புகளில் சேர்க்கை பெறாத எந்த ஒரு மாணவருக்கும் இடம் கிடைப்பதில் அவர்களுக்கு உதவி செய்யப்படும் என்று தாம் நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இடங்கள் குறைவாக இருப்பதை புரிந்து கொண்டாலும் அவர்கள் நியாயமாக நடத்தப்பட வேண்டும் என்றும், மேலும் அவர்களுக்கு இடம் வழங்கப்படுவதை உறுதி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் எந்த வழியிலாவது ஈரானை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு அங்கு தங்கியிருக்கும் அனைத்து மலேசியர்களுக்கும் அவசர அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தெஹ்ரானில் உள்ள மலேசிய தூதரகம் மூலம் ஈரானில் நிலவும் பாதுகாப்பு அம்சங்களை அணுக்கமாக கண்காணித்து வரும் வெளியுறவு அமைச்சு நேற்று இந்த அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளது. நிலைமை மோசமடைந்து வருவதை கவனத்தில் கொண்டு பாதுகாப்பான வழிகள் மூலம் ஈரானை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு அந்நாட்டில் உள்ள அனைத்து மலேசியர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மஇகவின் முன்னாள் தேசிய தலைவர் டதஸ்ரீ ஜி பழனிவேல் காலமானதை தொடர்ந்து அவரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மஇகவின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், பல்வேறு அரசு பொறுப்புகள் என பல்வேறு பதவிகளை வகித்து வந்ததன் வாயிலாக நாட்டின் வரலாற்றில் அழிக்க முடியாத இடத்தை பழனிவேல் பதிவு செய்துள்ளார் என்று தமது முகநூல் பக்கத்தில் அன்வார் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கிராமப்புற மேம்பாட்டுக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் பழனிவேல் ஆற்றிய பணிகள் என்றென்றும் போற்றத்தக்கதாகும் என்றும் அன்னாரின் மறைவினால் துயர் உற்றிருக்கும் அவரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அன்வார் தெரிவித்துள்ளார். படகில் ஏற்பட்ட தீ விபத்தில் காணாமல் போன ஒரு மீனவர் நேற்று காலை கோலக்ராவ் தஞ்சோங் பியாண்டாங்கில் இருந்து மேற்கே சுமார் 4.8 கடல் மைல் தொலைவில் பலத்த தீ காயங்களுடன் நீரில் மூழ்கி இறந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மலேசிய கடல்சார் அமலாக்க முகமையின் கோலக்ராவ் மண்டல இயக்குனர் முகமது ஹைரில் ஒஸ்மான் இதனை உறுதிப்படுத்தினார். கடலில் மிதக்கும் சடலத்தை கண்ட உள்ளூர் மீனவர் ஒருவரால் காலை 8 மணி அளவில் தகவல் தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவருக்கு பலத்த தீ காயங்கள் இருந்ததாகவும் அவரது உடல் தஞ்சோங் பியாண்டாங் படகுத்துறைக்கு கொண்டு வரப்பட்டு மேலதிக நடவடிக்கைகளுக்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அவர் நேற்று இரவு ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். நேற்று முன்தினம் அதிகாலை 4 மணி அளவில் நடந்த சம்பவத்தில் தஞ்சோங் பியாண்டாங்கிற்கு கிழக்கே சுமார் 8.6 கடல் மைல் தொலைவில் 3 மீனவர்களை ஏற்றிச் சென்ற படகு செயலிழந்த எந்திரத்திலிருந்து தீப்பிடித்தது. 3 மீனவர்களும்
தங்களை காப்பாற்றிக் கொள்ள கடலில் குதித்தனர். ஆனால் இருவர் மட்டுமே மீட்கப்பட்டனர். படகு உரிமையாளர் சியா சாய்புன் எனும் 33 வயது ஆடவர் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.